வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். பொதுவாகவே கூகுளோட ஈவெண்ட் ஒரு வருஷமும் பார்க்கும்போது நமக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக பூஸ்ட் ஆகும் அப்படின்னா ரிலேட்டட் டு கேமரா. ஸோ அது வந்து ஃபார் ஷுர். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே கூகுள் ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ப்ராடக்ட் பற்றியான இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிடும். ஏன் இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங்கும் தெரிஞ்சு போச்சு, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதாவது ரிவ்யூ கூட ஒரு சிலர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த லட்சணத்தில் தான் இருந்தது. ஸோ எப்பயுமே லீக்கில் கிங்கு அப்படின்னா அதுவும் நம்ம கூகுள் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ பிக்சல் டிவைசஸ் வரதுக்கு ஒரு 3-4 மாதம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங்கே வந்துடும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் வேறு எந்த பிராண்ட்லையும் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட இருந்து எப்படி டேட்டா வந்து கூகுளுக்கு ஈஸியாக லீக் ஆகுதோ, அந்த மாதிரி கூகுள் கிட்ட இருந்தும் டேட்டா ஏதோ ஒரு வழியாக வெளில லீக் ஆகுது போல். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. சரி, ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டே நமக்கு தெரியும் வாட்ச் வந்து 45mm இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அண்டு ஒரு பட்ஸ் ப்ரோலையும் ஒரு அப்கிரேட் இருக்க போகுது. இந்த மாதிரியான ஒரு சில லீக்ஸு என்ன பண்ணுறது, ப்ரெசன்டேஷன் கொண்டு வெளில வந்துடுது. ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் டெமோக்காக வச்சிருந்த வீடியோலாம் வெளில வந்துருச்சு. ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் நடந்துச்சுன்னு வச்சுப்போமே. ஸோ ஸ்டார் ஆஃப் த ஷோ யார் அப்படின்னு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷமும் நான் வந்து இந்த வாட்ச் அண்டு பட்ஸை தான் ரொம்ப பெருசாக பார்த்தேன்னு வச்சுப்போம். பட் ஆரம்பிக்கும் போது இருக்கிற பெரும் தலைவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். வேறு யாரும் இல்லை, நம்ம பிக்சல் ஃபோல்டு. ஸோ பிக்சல் ப்ரோ ஃபோல்டு அது இப்போ வந்து செகண்ட் ஜென்ரேஷன் அவங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்ததுலேருந்து பார்க்க போனால் அந்த டைம் எடுத்து விடுறத வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறேன். ஏன்னு பார்த்தா ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி கேப் விட்டு ஒரு ப்ராடக்ட் வரது வந்து குட். சும்மானா வருஷம் எனக்கு தெரிஞ்ச சாம்சங் கூட இதை பார்த்து கொஞ்சம் கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே கற்றுக்கிறது நல்லது தான். பட் சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஃபோல்டு 6 வரைக்கும் போயிட்டாங்க. இந்த 6 ஜென்ரேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்ச் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். பட் பிக்சல் வந்து இந்த தடவை கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாகவே இந்த ஃபோல்டை வந்து டேக்கிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக ஃபோல்டு வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபோல்டை பற்றி பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி பிக்சல் 9 சீரிஸை பற்றி பார்க்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் கூகுள் ஸ்டோர்லையும் பார்க்கலாம். ப்ளஸ் ஃபோனர்னால எப்படியும் வந்து நியூஸ் போட்டிருப்பாங்க, நீங்கள் அங்கேயும் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே 6.3 இன்ச்சு. ஸோ குட். ஏன்னா 6.3 இன்ச்சுக்கு தான் உங்களுக்கு பிக்சல் 9 ப்ரோலையும் டிஸ்பிளே இருக்க போகுது. ஸோ அதே கைண்ட் ஆஃப் டிஸ்பிளே தான் உங்களுக்கு வந்து ஃபோல்டில் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஃபார்ம் ஃபேக்டர் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது கொஞ்சம் ஒய்டாக ஃபீல் ஆகும். பட் நல்லது தான். அதாவது நார்மலாக நீங்கள் ரெகுலர் ஃபோன் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்க போகுதோ அதே மாதிரி இருக்கும். ஏன்னா மீதி மார்க்கெட்டில் இருக்கிற ஃபோல்டு எல்லாமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நேரோ அண்ட் டாலாக ஃபீல் ஆகும். பட் இது வந்து நேரோ அண்ட் டாலாக ஃபீல் ஆகாமல் இது கிட்டத்தட்ட OnePlus ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓப்போவோட ஃபைண்ட் ஃபோல்டு இருக்கு இல்லையா, ஆமாம் கரெக்ட். இவங்க பேர் வச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் தான் வந்து பிக்சல் ஃபோல்டும் இருக்கும். பழைய பிக்சல் ஃபோல்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த வருஷம் நாங்கள் ரிலீஸ் பண்ண பிக்சல் ஃபோல்டு தான் இருக்கலே தின்னஸ்ட் ஃபோல்டபிள்ஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தின்னஸ்ட் ஃபோல்டுன்னு சொல்லும்போது விவோ சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 5.2mm அப்படின்னு சொன்னாங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா 5.2mm, இவங்க வந்து ஓப்பன் பண்ணால் 5.1mm அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, எப்பவுமே இந்த ஃபோல்டபிள் ஃபோன்ஸ்குள்ளே வரும்போது நமக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். என்னென்னா கேமரா செட்டப். அதை வந்து இங்கேயும் நீங்கள் ஃபேஸ் பண்ண தான் போகிறீங்க. ஏன்னு பார்த்தா 9 ப்ரோ போனீங்கன்னா உங்களுக்கு, ஆனால் 9 ப்ரோ பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ப்ரைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் ஜம்ப் அடித்த மாதிரி தான் இருந்தது. பிக்சல் 9 வந்து இந்தியாவில் 80K. இது தாண்டி உங்களுக்கு பேங்க் ஆஃபர் அது நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் பேஸ் வேரியன்ட் வந்து 256ங்கிறது மனசளவில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. முன்னெல்லாம் 128 வச்சு உருட்டிட்டு இருந்தாங்க. இன்னும் கூட 128 இருக்குது. பட் நம்ம ஊரில் 256 வந்து பேஸ் வேரியன்ட் மாதிரி ப்ரைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு ஓகே. இதை தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 ப்ரோவில் உங்களுக்கு பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கும். 50, 48, 50 அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் 42. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஆடானாக ஃபீல் ஆகும். உங்களுக்கு வந்து கேமரா வந்து வெறும்னே கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபிங்கிற ஆஸ்பெக்டில் மட்டும் பார்க்காம, ஏன்னா எல்லா ஃபோன்லேயுமே கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி தான். பிக்சல்னு வந்துருச்சுனாலே கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி தான். ஸோ எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு வந்து உள்ளே இருக்கிற அந்த 8 மெகாபிக்சல் டிஸ்பிளே வேணாங்க, அதெல்லாம் எனக்கு நான் ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணுறதே இல்லை. வெளியில் இருக்கிற அந்த 6.3 இன்ச்சை தான் நான் ஃபோல்டபிள்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சா, நமக்கு இன்னும் சுப்பீரியர் கேமரா ஃபீல் வேணும் அப்படின்னும் போது நம்ம 9 ப்ரோ போகிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற 42 மெகாபிக்சல் கேமராவாக இருக்கட்டும், ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்த்தா செம்ம வைடராக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஆடட் அட்வான்டேஜாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வருஷம் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் யூஸ் பண்ணாத வரைக்கும் ஸ்டேஜில் அவங்க என்ன சொல்கிறாங்கிறத வச்சு தான் நம்ம பேச முடியும். பட் யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக தெரியும். இதில் இன்னொன்று என்னென்னா, அவங்க அல்காரிதம் வைஸ் பார்க்கும்போது ஸ்கின் டோன் மாதிரியான விஷயங்களுக்கு ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பாங்க. நாங்கள் வந்து வேரியபிள் இந்த கான்ட்ராஸ்ட்டு, ஓகே, ஓவரால் ஃபோட்டோவில் வரக்கூடிய கான்ட்ராஸ்ட்டு, கலர் வந்து அக்யூரசி, அப்புறம் ஸ்கின் டோன் அக்யூரசி, இதுக்கெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபியில் இதுக்கு தனியாக நாங்கள் அல்காரிதம் வச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இன்னும் வே பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். எப்படின்னா கன்சிஸ்டன்சி இன்னும் பெட்டராக இருக்கும். ஹைலைட், லோ லைட் ஏரியா, ஷேடோ ரீஜனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணுறதுல வந்து அவங்க நெக்ஸ்ட் அல்காரிதம் போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இது எல்லாமே வந்து அப்போ என்ன ப்ரோ ஃபோல்டுன்னு சொன்னீங்க, ஃபோல்டில் இதெல்லாம் இருக்கானா, ஃபோல்டுலையும் இருக்குது. ஃபோல்டுலையும் உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும். பட் நீங்கள் வந்து 9 ப்ரோ எக்ஸல் அப்படி போகும்போது என்ன ஆகிடும்னா, உங்களுக்கு வந்து ஓவரால் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாகவும், இன்னும் 9 ப்ரோ எக்ஸல் போகும்போது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பிக்சல் ஃபோல்டோட பட்ஜெட் கம்மி. ஏன்னா பிக்சல் ஃபோல்டோட ப்ரைஸ் கேட்டிருந்தா இவ்வளோ நேரம் யாரும் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 1,73,000 ரூபாய்க்கு ₹1 கம்மி. ஸோ இருக்கலே காஸ்ட்லியஸ்ட் ஃபோல்டபிள் டிவைஸ் நம்ம மார்க்கெட்டில் அப்படின்னு சொன்னோம்னா அது இவங்கள தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் என்ன
கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா ப்ரைஸ் ட்ராப் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் வந்து பிக்சல் ஃபோல்டு ட்ராப் ஆகுமா அப்படின்னா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். டக்குன்னு ட்ராப்லாம் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சாம்சங் ஃபோல்டே வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு ட்ராப் ஆகாது. ஸோ இது எந்த விதத்தில் நல்லதுன்னா, வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். வாங்கி 4 மாதத்தில் திரும்ப ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து இவங்க சர்க்கிளில் இந்த மாதிரியான ஃபோன்ஸில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்பயுமே என்ட்ரி லெவல் மாடல்ஸில் தான் இந்த மாதிரியான கேம் ஆடுவாங்க. சரி, இப்போ இன்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த 8 இன்ச் டிஸ்பிளே என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் ஆக்சுவல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக எப்படி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, டிஸ்பிளே இவங்களோட டிஸ்பிளே டெக்னாலஜி வந்து அதை இவங்க யூஸ் பண்ணுற டிஸ்பிளேயோட டெக்னாலஜி எல்லாம் ஒரே டிஸ்பிளே தான். இவங்களோட கலர் காலிபிரேஷன், டியூனிங் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் வச்சு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ள வந்து 2700 நிட்ஸ் வரைக்கும் பிக் பிரைட்னஸ் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் LTPO பேனல் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் எக்ஸ்டர்னலாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து Gorilla Glass Victus 2 இருக்கும். ஸோ இது வந்து காமனாக நம்ம எல்லா ஃபோன்லேயும் இப்போ ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். IPX8 இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அதையும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிற மாதிரி. பட் உங்களுக்கு மற்ற ஃபோன்ஸ்லாம் 50 மெகா பிக்சல் சென்சார் இருக்குல்ல, இதில் வந்து 48 மெகா பிக்சல் இது OIS இருக்கும். அப்புறம் இவங்க கம்ப்யூட்டேஷனல் அந்த சூப்பர் ஜூம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இது கேள்விப்பட்டீங்கல்ல, ஃபோட்டோ மோடில் ஒரு மோட் பார்த்துருப்பீங்க. ஆட்மி வந்து ஈவெண்ட்டில் செம்மையாக ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கேமரா ரிலேட்டடாக கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு 48 மெகா பிக்சலுக்கு ஒரு பிரைமரி சென்சார் கிடைக்கும். அது கூடயே 10.5 மெகா பிக்சலுக்கு ஒரு அல்ட்ரா வைடு, அப்புறம் 10.8 மெகா பிக்சலுக்கு டெலிஃபோட்டோ கேமரா, 5x ஆப்டிக்கல் ஜூம் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரியரில் இருக்கக்கூடிய கேமரா செட்டப்பாக இருக்க போகுது. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ரோ கண்ட்ரோல்ஸ். எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ண முடியும்னா ஷட்டர் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம் அண்டு ஃபோக்கஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் Pixel 8 Proவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதை இப்போ நீங்கள் வந்து ஃபோல்டுலையும் பார்ப்பீங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா சூப்பர் ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு 20x வரைக்கும் ஜூம் கொடுக்குறாங்க. எதுக்கு? ஃபோல்டுக்கு. அப்புறம் ஆட்மிங்கிற ஒரு ஆப்ஷனு, அதாவது நீங்கள் யார் கூட போய் ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஏதோ ஒரு ஸ்டாச்சு பக்கத்தில் நிற்கிறாங்கன்னும் போது நீங்களே ஃப்ரேம் பண்ணிட்டு அழகாக நீங்கள் கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அங்கே இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு அவங்க எல்லாரும் இந்த பக்கம் வந்து நின்று நீ இப்போ போய் கரெக்டாக நில்றான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். ஸோ கண்டினியூஸாக என்ன ஆகிடும்னா நீங்கள் எல்லாருமே நின்ன மாதிரி ஆகிடும். ஸோ அதான் வந்து இதில் இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ். ஸோ இது நல்லா தான் இருந்தது. அப்புறம் மேக்ரோ ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஆப்ஷன், நைட் சைட்டு, ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி, டியூவல் ஸ்க்ரீன் ப்ரிவியூ, இது எல்லாமே ஆமாம். பின்ன ஃபோல்டபுள்ன்றனால டியூவல் ஸ்க்ரீன் ப்ரிவியூ, அப்புறம் டேப்லெட்டோ மோடு, ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஷார்ட்ஸு, மேடியூ லுக்கு. சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் இவங்க ஒரு பக்கம் சொல்லும் போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, Tensor G4 இப்போ ரியல் டைமில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறதுங்கிற கொஸ்டின் தான் நம்ம மைண்டில் வருது. ரெண்டாவது என்னென்னா, இப்போ ப்ரோ மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே 16 GB ரேம் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் தான் என்ட்ரி லெவல் மாடல்ஸ்க்கு இருக்கும், அதாவது நம்பர் சீரிஸ்க்கு. பட் அதுலேயே வந்து உங்களுக்கு 8 Pro அப்படின்னு வரும்போது அதில் 12 GB ரேம் இருந்தது. ஸோ இப்போ எப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக Pixel 9ல் 12 GB ரேம் அண்ட் Pixel 9 Pro, 9 Pro XL அண்ட் Pixel Pro Fold இது எல்லாத்துலேயுமே வந்து 16 GB ரேம் இருக்க போது. இது எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஐக்காக சீரியஸாக ரேம் அதிகம் தேவை. ஸோ அதுக்கு தான். அப்புறம் 9 இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 7 வருஷம் மேஜர் அப்டேட் புஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இவங்க எந்த அளவுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களால் ரியரில் 8K வீடியோ எடுக்க முடியும் அண்ட் ஃப்ரண்ட்டில் 4K வீடியோ எடுக்க முடியும். ஸோ இது அக்ராஸ் டிவைசஸ் நீங்கள் எடுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் வீடியோ பூஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மோடு பார்த்துருப்போம். ஸோ வீடியோ பூஸ்ட் இந்த தடவை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.0 வீடியோ பூஸ்ட் 2.0 வெர்ஷன் வச்சுக்கோங்களேன். முன்னே நம்ம வீடியோ பூஸ்ட் பற்றி பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்து க்ளவுடுக்கு அப்லோட் பண்ணுவீங்க, உங்கள் வீடியோ இருக்கலே பெஸ்ட் HDR வீடியோ மாதிரி இருக்கலே பயங்கரமான வைப்ரண்டான கலர்ஸோட திரும்ப நீங்கள் அதை டவுன்லோட் பண்ண முடியும். க்ளவுடில் ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு திரும்ப அந்த வீடியோ கிடைக்கும். வீடியோ பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதிலே 2.0 இப்போ இன்னும் பெட்டராக இருக்கும். அப்புறம் கம்ப்யூட்டேஷனல் வீடியோகிராஃபி மாதிரி சொன்னாங்க. ஸோ இது எதுக்கு எப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா வீடியோலேயே டியூல் எக்ஸ்போஷரில் வீடியோ எடுக்கிறோம். ஒரு எக்ஸ்போஷர் வந்து ஹையாக இருக்கும், ஒரு எக்ஸ்போஷர் வந்து லோவாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோவில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கும், இன்னொன்று வந்து ஹைலைட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோவில் இன்னும் பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட்ஸையும் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எதில்? இப்போ பிக்சல் ஃபோனில். ஸோ பார்ப்போம். இது எல்லாமே நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேச முடியாது. அப்புறம் ஜெமினியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய அவங்க வந்து ஆக்சுவலாக ஈவெண்ட்டில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெமினி பற்றி ஷோகேஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் ஒரு ஃபோனில் காட்டிகிட்டு இருப்பாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்காது. ஸோ இதுக்கு கீழே கமெண்ட் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதனால தான் ஆப்பிள் வந்து இப்போலாம் ஏஐ பற்றி சொல்கிறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சரை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் சரி, அதை வந்து அவங்க லைவாகவே பண்ணுறது இல்லை, ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவாகவே பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ யோசிச்சு பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது. பட் இவங்க பரவாயில்லைங்க, 2 தடவை ட்ரை பண்ணுவாங்க, ஃபெயில் ஆகும், இன்னொரு ஃபோன் எடுத்து ட்ரை பண்ணுவாங்க, ஜெமினி ஆப்ஷன் வந்து கரெக்டாக லோட் ஆகும். ஸோ ஓகே, அகைன் உங்களுக்கு ஏஐ ஃபீச்சர்ஸ் ஃபார் ஷோர் இருக்க போகுது. வருஷம் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வருஷமாக தான் சரியா.
இன்னும் சொல்ல போனால் இன்னொன்று என்னென்னா ஃபோனில் வந்து உங்களுக்கு பேட்டரி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஃபோல்டில் வந்து 4650 இருக்க போகுது. இதுவே உங்களுக்கு 9 ப்ரோவில் 4700 mAh இருக்கும். அண்ட் 9 ப்ரோ எக்ஸல் வந்து 5000 mAh இருக்கும். அண்ட் இதில் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி ஒயர்லெஸ் சார்ஜிங் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு 21 வாட் வரைக்கும் போக முடியுது. அண்ட் ஒயர்டுலேயே பார்த்தீங்கன்னா எதில் பார்த்தாலும் 27 வாட் இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ PD 3.0 அண்ட் PPS இதுதான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் Qi ஒயர்லெஸ் சார்ஜிங் வழியாக நம்ம போகிறோம்னு வைங்களேன், அதில் வந்து 12 வாட் இருக்கும். அண்ட் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இதான் ஓவராலாக ஈவெண்ட்டில் வந்து ஃபோனை பற்றி காமிச்ச விஷயங்கள். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம், அதாவது ஓவரால் ஃப்ரேம் வந்து அலுமினியம் இருந்தாலும் உள்ள பல அலாய் மெட்டீரியல்ஸ் மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஓவரால் டிவைஸ் ஸ்ட்ரென்த் வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போ சார்ஜிங் வந்து இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரோவெல்லாம் போய் செக் பண்ணணும் வைங்களேன், பிக்சல் 9 ப்ரோ போய் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்க கிட்ட ஸ்லோ சார்ஜிங் அதான் இன்னும் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தமான ஃபேக்ட். 30 நிமிஷத்தில் 50% 55% ஏறும் மாதிரியான ஒரு சில டேட்டா தான் இவங்களால் கொடுக்க முடியுது. பட் மார்க்கெட்டில் காம்படிஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா 30 நிமிஷத்தில் 100% ஆகிடும், 15 நிமிஷத்தில் 100% ஆகிடும். அண்ட் ரியல்மி 320 வாட்டை ஷோகேஸ் பண்ணுறது 5 நிமிஷத்தில் 100% ஆகிடும். வெறும் 35 செகண்ட்ஸில் 17% ஏறும். இப்படிலாம் டேட்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்குலாம் வந்து வே பேக்கு தான். பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிட்டோம் வைங்களேன். ஆல்ரெடி நான் பிக்சல் யூசர் தான் ப்ரோ அப்படின்றவங்களுக்கு இது வருத்தம் இல்லை. ஸோ இதை தாண்டி ரொம்ப எக்ஸைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு பர்சனலாக எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா பட்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா A1 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக நாங்களும் ஒர்க் பண்ணி நாங்கள் A1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலிக்கான் கொண்டு வந்திருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வியரபிள்ஸ்னால் வாட்ச் நினச்சிக்காதீங்க, இது வந்து அவங்களோட பட்ஸுக்காக மட்டுமே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ANC எந்த அளவுக்கு ANC ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா ட்வைஸ் ஸ்ட்ராங்கர் தென் ஆல்ரெடி என்ன அவைலபிளோ. இப்போ ப்ரோ மாடல் இருக்கு இல்லையா, பிக்சல் பட்ஸ் ப்ரோ, அதில் ஆல்ரெடி என்ன அவைலபிளோ அதோட ட்வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட்ஸோட ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 23,000 ரூபாய்க்கு நம்ம ஊரில் கிடைக்குதுன்னு போது சாதாரண விஷயம் கிடையாது தான். பட் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில கேள்விகள் வரும். பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜெமினி மாதிரியான ஆப்ஷன், டாக் பேக் மாதிரியான ஆப்ஷன் இது எல்லாமே ரொம்பவே பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஏங்க ஃபோனில் கூட ஒன்று காமிச்சிருந்தாங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பழைய ஃபோன்ஸ்லாம் பார்த்துருக்கலாம், பழைய நோக்கியா ஃபோனு, பழைய ஒரு சில சாம்சங் ஃபோன் இதெல்லாம் பார்த்துருக்கலாம். நம்ம வந்து ரியர் கேமராவில் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னும் போது வாய்ஸ் கைடட் ஃபோட்டோ எடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஃபோனை நிறுத்திடுறீங்க, இல்லை ரியர் கேமராவில் இப்படி பிடிச்சிங்கன்னா ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் கரெக்டாக உங்களை ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறமா பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிளிக் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு எதில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா நம்ம பிக்சல் டிவைசஸில் இருக்கும். ஸோ ANC வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8 hours உங்களுக்கு வந்து ப்ளேபேக் இருக்கும். அதாவது சிங்கிள் டைம் பட் சார்ஜில் 8 hours வரைக்கும் உங்களுக்கு ANC ஆக்டிவாக இருக்கும்போதே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ANCயோடைய 30 hours வரைக்கும் உங்களுக்கு, அதாவது சார்ஜிங் கேஸோட சேர்த்து 30 hours வரைக்கும் பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி என்ன பிரில்லியண்ட்டான ஒரு மூவ் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த பிக்சல் பட்ஸ் ப்ரோ எப்படி இருக்கணும், கொஞ்சம் பெருசுங்க. பிக்சல் பட்ஸேவோட பிக்சல் பட்ஸ் ப்ரோ பெருசு, பிக்சல் பட்ஸேவோட டிசைன் கொஞ்சம் வேறு, பிக்சல் பட்ஸ் ப்ரோட டிசைன் கொஞ்சம் வேறு. பட் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 27% இன்னும் ஸ்மாலர். பழைய பட்ஸ் ப்ரோவோட இது வந்து உங்களுக்கு 27% ஸ்மாலர், 24% லைட்டர். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. அப்புறம் ட்விஸ்ட் டு லாக்னு ஒரு சொல்லிட்டு ஒன்று காமிச்சாங்க. அதோட டிசைன் எப்படி இருக்குன்னா, ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கெனாலில் இந்த சைடில் கரெக்டாக போய் ரெஸ்ட் ஆகும், அதை லாக் ஆகி ரெஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதுவே வந்து நீங்கள் வீட்டிலலாம் நார்மலாக யூஸ் பண்ணும்போது, அதாவது ஆக்டிவிட்டி பண்ணும்போது இந்த மாதிரி ட்விஸ்ட் டு லாக் யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது அது வேணாம், அந்த மாதிரியான ஒரு சில அதை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பிரில்லியண்டாக இருந்தது டிசைன் ஆஸ்பெக்டில். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது காலிங் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். ஆல்ரெடி காலிங் குவாலிட்டி பிக்சல் பட்ஸ் ப்ரோ சூப்பராக இருக்குங்க, சரியா. அதே சமயம் ஆடியோ ஸ்விட்சிங் சீம்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிட்வீன் டிவைஸ் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். அதே சமயம் வந்து ஆடியோ ஸ்டாண்டர்ட் ஸ்விட்ச் ஆகும்போது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டடு. அண்ட் நேச்சுரலாகவே டிரான்ஸ்பரன்சி மோட் அப்படிங்கிறது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். சும்மா ஏதோ இது தனிப்பட்ட முறையில் பூஸ்ட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்காது. வாய்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுன மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினிக்கும் சொன்னாங்க, டிஃப்ரெண்ட் வாய்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ இந்த நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, அதே தான் பட்ஸ் ப்ரோக்கும் சொல்லியிருக்காங்க. 23,000 அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம இப்போ யோசிக்கணும். அது பட்ஸ் ப்ரோ 2 எப்படி ஓகேயா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பட்ஸ் ப்ரோ 2 பற்றி? 23,000 ரூபாய் அப்படிங்கிற பட்ஜெட்டுக்கு வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா இல்லையாங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஆல்ரெடி ஃபோனோட ப்ரைஸ் பார்க்கும்போது நிறைய பேர் நேரம் தெரிச்சிருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40% மோர் டிஸ்பிளேயோட நாங்கள் வாட்சோட வரோங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த வந்து பிக்சல் வாட்ச் 3. ஸோ பிக்சல் வாட்ச் 3ல வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 45mm இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் ஸ்ட்ராங்கர் கவர் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 35% பிகர் பேட்டரியும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் பிரைட் ஆக்சுவல் டிஸ்பிளே.
இந்த சூப்பர் பிரைட் டிஸ்பிளே எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 நிட்ஸ் வரைக்கும் நார்மலாக டே டைமில் வெளியில் எங்கேயாவது நமக்கு மாட்டிட்டு போகும்போது அந்த டைம்லலாம் 2000 நிட்ஸ் வரைக்கும் போகுமா. பட் இதுவே நீங்கள் வீட்டில் ரூமில் இண்டோர் கண்டிஷனில் இப்போ நைட் லைட் எல்லாம் ஆஃப் ஆகிடுது, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறீங்கன்னு போது 1 நிட்ஸுக்கு போகுமா. ஸோ 2000 to 1 நிட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ LTPO அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரெண்டாவது என்னன்னா ஃபிட்பிட் அப்ளிகேஷன் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ஃபிட்பிட்டோட ஆப் தான் நமக்கு ஃபிட்பிட்டோட சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் இதில் பார்க்க முடியும். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த வாட்ச் 2 நான் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணி பார்த்தேன். மந்த்லி வந்து 99 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு சில எக்ஸ்க்ளூசிவ் டேட்டாஸ் எடுத்து கொடுக்கும். இதில் இவங்க வேற என்னெல்லாம் வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா SOS மாதிரியான ஒரு சில கனெக்டிவிட்டி. அப்புறம் இதில் பெரிய ப்ளஸ் என்னன்னா நிறைய மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அது மட்டும் இல்லாமல் லைவ் ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா போன தடவை வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா இப்போ வாட்ச் 2 யூஸ் பண்ணும்போது ஸ்லீப் ட்ராக்கிங் சூப்பராக இருந்தது, ஹார்ட் ரேட்டும் சூப்பராக தான் இருந்தது. ஸோ இது இன்னும் பெட்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏரியாலாம் பெட்டர் பண்ணும்போது நமக்கு இன்னும் அக்யூரேட்டான டேட்டாஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவங்க அந்த ஆப் லெவலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் ஆட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா உங்களோட லெவல் ஆஃப் ஒர்க் அவுட் என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும், இல்லாட்டி எந்த மாதிரியான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும், அண்ட் உங்களோட ரெடினஸ் நெக்ஸ்ட் டே ஒர்க் அவுட்டுக்கு, இல்லாட்டி இப்போ நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்களா உங்களோட லெவல் ஆஃப் ரெடினஸ் உங்கள் பாடிக்கு நீங்கள் வந்து நேற்று பண்ண ஒர்க் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் ரெஸ்ட் கொடுத்துட்டீங்களா இல்லையான மாதிரியான ஒரு சில டேட்டாஸ் இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் நீங்கள் இனிமேல் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அண்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு சில அவார்ட்ஸ் மாதிரியான விஷயங்களும் வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபிட்பிட்டில் ஆல்ரெடி பார்த்துருக்க முடியும். ஃபிட்பிட் வாட்ச் யூஸ் பண்ணாலே பார்த்துருக்க முடியும். ஸோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆஃப்லைன் நேவிகேஷன் மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். கஸ்டம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்கலாங்க. ஓகே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஏஐ பேஸ்டு, இதுலேயும் ஏஐ இருக்குதா, ஏஐ பேஸ்டு கஸ்டம் ஒர்க் அவுட்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்களே வந்து உங்களுக்கு உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஸ்கெடியூல் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஓகே, அதுதான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெய்லர்ட் ஃபார் யுவர் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெடினஸ் ஸ்கோரு, டெய்லி காலையில் ஒரு குட் மார்னிங்கோட சேர்த்து நேற்று என்ன பண்ணீங்க, இன்றைக்கி என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு சில இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே சூப்பர் தான். எவ்வளோ கார்டியோ லோடு கொடுத்தோம், ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறது வந்து குட், நல்லாயிருக்கும். ஸோ மொத்தம் வந்து பிக்சல் வாட்ச் 3 இந்த தடவை சூப்பராக தான் இருக்க போகுது. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா நம்ம ஊரில் வந்து அந்த 41mm வந்து 40,000 ரூபாய் அப்படின்னும் போது தெரில நம்ம மக்கள் வந்து இது எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு. ரெண்டாவது என்னென்னா 45mm வந்து 44,000 45,000 அந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ்ன்னும் போது ஸோ அதான் தெரில எனக்கு வந்து இப்போதைக்கு என்ன சொல்ல முடியல அப்படின்னா ஆப்பிள் வாட்ச் அளவுக்கு இது இருக்குமான்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, ஆப்பிள் வாட்ச் வந்து அதோட ஐட்ரேஷனுக்கு அதுக்கும் இப்போ பாருங்கள் வாட்ச் 9 இருக்குது, அடுத்து வாட்ச் 10 அப்படின்னும் போது அதோட ஜெனரேஷன் அண்ட் வாட்ச் 10 என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. 10th anniversaryங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. ஸோ அதில் வந்து நிறைய டேட்டா நீங்கள் பார்க்க முடியும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியும். ஸோ பிக்சல் வாட்ச்லேயே அவங்க நிறைய விஷயங்கள் வந்து இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இன்னும் டாப் நாச் இல்லை அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். ஸோ ஒரு சில விஷயங்கள் அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். பட் லுக் ஆஸ்பெக்டில் பார்க்க போனால் மார்க்கெட்டில் இருக்கிற வாட்ச்லேயே இது வந்து வேறு லெவலில் இருக்கும். கையில் கட்டிட்டு போகும்போதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து சொல்ல போனால் பிக்சல் 9 உங்களுக்கு 80K அண்ட் பிக்சல் 9 Pro 1,10,000 அண்ட் அது வந்து 1,25,000 Pro XL அண்ட் இது வந்து 1,73,000. ஸோ ரொம்ப காஸ்ட்லி தான். 23,000க்கு பட்ஸு அண்ட் 40,000க்கு வாட்ச்சு. ஸோ எல்லாமே வந்து பவர்ட் பை AI அப்படிங்கிறது தான் அதிகமாக அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜூமிங் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். கேமரா ரொம்ப முக்கியம் நினச்சா நான் ரெகுலர் ஃபோன் போகிறதே போதும் தான். இல்லை எனக்கு வந்து ஃபோல்டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ஒரு தடவை வாங்கினா 4-5 வருஷம் யூஸ் பண்ணுவேன் நினச்சா அப்போ நம்ம பிக்சல் ஃபோல்டு போகலாம். அண்ட் 7 வருஷத்துக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேஜர் அப்டேட்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. மேஜர் அப்டேட்ஸ் கொடுப்பேங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபீச்சர் ட்ராப்புங்கிற மாதிரி வார்த்தையை தாண்டி மேஜர் அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பட் Tensor G4 இவங்களால எத்தனை வருஷத்துக்கு இதே மாதிரி டிரைவ் பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசில் வந்து போகுது. ஸோ இதெல்லாம் தான் ஓவரால் நம்ம சைடில் இருக்கக்கூடிய நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் நம்ம பார்த்த வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் வந்து ஈவெண்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத மறக்காம கீழே மட்டும் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் பண்ணி பார்க்கலாம். பை. பட் வருஷம் வந்து நான் பார்த்த எக்ஸைட்மெண்ட் வந்து இந்த வருஷம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் சேச்சுரேட் ஆனது பச்சையாக தெரியுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இல்லைங்கிறது தான் எதார்த்தம். ஆண்ட்ராய்ட் பவர்ட் ஐஃபோன் மாதிரியான ஒரு லுக்கையும் கூட கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிசைன் பற்றி ஐஃபோன் மாதிரியே இருக்கா, இல்லாட்டி ஓகே ப்ரோ இது யூனிக்காக தான் இருக்குது அப்படின்னு தோணுதான்றதையும் சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களுக்கு நான் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன்.